ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 1ல் இருக்கின்ற கொஸ்டின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் 26வது கேள்வியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் சுற்று வரைபடங்களில் மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் அளக்கும் உபகரணங்களின் இணைப்பையும் சரியாக காட்டுவது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது, மின்னோட்டத்தை அளக்கணுமா கரண்ட் ஃப்ளோவை, அதே மாதிரி அழுத்த வேறுபாடு வோல்டேஜ் டிஃபரன்ஸையும் அளக்கணும். ரெண்டு உபகரணங்கள் என்னென்னு தெரியும். ஸோ ஒரு கஷ்டம் பார்ப்போம். மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் எதை பயன்படுத்த போறோம்? ஆம்பியர் மணியை பயன்படுத்த போறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் சுற்றுல கேட்டிருக்கு. ஸோ ஆம்பியர் மணியை சுற்றுல எவ்வாறு நாங்கள் காட்டுவோம்? சர்க்கிட் ஒன்றுல என்ன குறியீடு நாங்கள் காட்டுவோம்? கேபிட்டலி. அதே மாதிரி அடுத்தது என்னது? வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அளக்கிறதுக்கு நாங்க எதை யூஸ் பண்ண போறோம்? வோல்ட் மீட்டர், வோல்ட் மணியை பயன்படுத்த போறோம். அதை எப்படி இந்த சுற்றுல காட்டுவோம்? கேபிட்டல் பி. இது ரெண்டும் ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த ஆம்பியர் மணி வோல்ட் மணி எப்படி இதை நாங்க பொருத்தணும்? ஒரு சர்க்கிட்ல எவ்வாறு இதை நாங்க இணைப்போம்? அதை ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். ஸோ இப்போ முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம், ஆம்பியர் மணியை எப்பயும் என்ன செய்யணும்னா சுற்றுல நாங்க தொடராகத்தான் இணைக்கணும். ஒரே லைன்ல தொடர்ச்சியாக இணைக்கணும். அப்படின்னு தான் அதுக்குள்ளால மின்னோட்டம் ஓட போற. ஸோ ஒரு சுற்று இருக்குன்னா அந்த மின்னோட்டத்துல போறதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த மின்குமிழுக்கு தொடர்ச்சியாகத்தான் இணைக்க போறோம். எதுக்குள்ளால போற கரண்ட்டை நாங்க அளக்கணுமோ அந்த லைன்லயே நாங்க இணைப்போம். அதுக்கு தொடர்ச்சியாக இணைச்சிருவோம். ஆனா இதே வோல்ட் மீட்டர் எடுத்தீங்கன்னா, வோல்ட் மானி எடுத்தீங்கன்னா, இதுல என்ன செய்யணும்டா, இதுக்கு குறுக்கே அந்த அழுத்த வேறுபாடை நாங்க அளக்கணுமோ அதுக்கு சமாந்திரமா நாங்க தொங்க விடணும். அது சமாந்திரமா என்ன செய்யணும்? வைக்கணும். சோ அதுதான் வோல்ட் மீட்டர்ல முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். எதுக்கு குறுக்கே நீங்க அழுத்த வேறுபாடு அளக்க போறீங்களோ அதுக்கு குறுக்கே சமாந்திரமா வைக்கணும், பேரலலா வைக்கணும். சோ அந்த முறையில பார்ப்போம். முதலாவது விட தந்திருக்கார். இதுல படம் பார்க்கவே தெரியுது என்னது, ஆம்பியர் மானிதான் என்னவா இருக்குது? சமாந்திரமா இருக்குது. சோ சுற்றுல ஆம்பியர் மானி மின்குமிழுக்கு சமாந்திரமா இருக்கு. சோ இப்ப சொல்லுங்க பாருங்க, ஆம்பியர் மானி எப்படி இணைக்கணும்னு சொன்னா தொடராக இணைக்கணும். ஆனா இங்க என்ன செய்திருக்கு? சமாந்திரமா இணைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஆன்சர் புல. அதே மாதிரி வோல்ட் மானி இதுல என்னவா இருக்குது? வோல்ட் மானியை இதுல தொடராக இணைச்சு வச்சிருக்காங்க. தொடராக வோல்ட் மானி இணைச்சாலும் வேலை செய்யாது. சோ அதுவும் பிரயோசனம் இல்லை. சோ அந்த வகையில ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னது? சுற்றுல தொடர்ச்சியாகவே என்ன செய்யறாங்க? ஆம்பியர் மானி இணைக்கிறாங்க. சோ ஆம்பியர் மானி வேலை செய்யும். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு, வோல்ட் மணியை கொண்டு வந்து தொடர்ச்சியா இணைச்சு வச்சிருக்காங்க. சோ வோல்ட் மணியை தொடர்ச்சியா வச்சு செய்தனால என்ன நடக்க போகுது? தொடர்ச்சியாக இணைச்சனால இந்த வோல்ட் மீட்டர் வேலை செய்யாதே. வோல்ட் மீட்டர் எப்பயுமே என்ன செய்யணும்? பேரலலா தான் நினைக்கணும், சமாந்திரமாக. சோ அதுவும் விட்டாச்சு. சோ ரெண்டாவது விட பிள்ளை. மூன்றாவது விடையை பார்ப்போம். சோ இந்த மூன்றாவது விடையை பாத்தீங்கன்னா, இது என்னன்னு சில பேருக்கு சொல்ல தக்கன்னு குழம்ப பார்க்கும். இது உண்மையில என்னன்னா கிட்டத்தட்ட இதே செட்டப் தான், முதலாவது செட்டப் தான் இங்க தந்திருக்காங்க. ஆனா என்ன செய்திருக்காங்க? முதலாவதுல இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தது. இப்ப என்ன செய்திருக்காங்கடா, அத இந்த டிரெக்டா இந்த கம்பியோட இணைச்சிருக்காங்க. சோ இப்ப இதுலயும் என்னன்னா ஆம்பியர் மானி சமாந்திரமா இருக்கு. இது பாக்குறதுக்கு சில நேரம் குழப்பமா இருக்கும். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இப்ப உதாரணமா சமாந்திரமா இருக்கா தொடரா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப பாருங்க, இவ்வாறு வார கரண்ட் என்ன நடக்க போகுது? இதுக்குள்ளால போக போற வோல்ட் மானி. சோ இப்படி டிரெக்டா ஃபுல் கரண்ட் இங்க போகுது. சோ போறனால என்ன செய்ய போற? இதை நாங்க சொல்லுவோம் தொடர்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க வர கரண்ட் ரெண்டா பிரியுது. இப்படியும் போகுது, இப்படியும் போகுது. சோ இப்படி வந்து எப்ப சேர போற? இந்த பாயிண்ட்ல என்னது? திருப்பி இதுக்குள்ளால வந்து சேர போற. சோ இப்படி பிரிஞ்சு திருப்பி அதே கரண்ட் சேர்ந்துச்சுண்டா இவ்வளவு இடம் என்னன்னு சொல்லுவோம்டா? சமாந்திரம் சொல்லுவோம். சோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இப்படி போற, இதுல இஞ்சால பிரிய போற, பிரிஞ்சுட்டு திருப்பி என்ன செய்ய போற? இப்படியே வந்து திருப்பி சேர போற. இப்பயுமே என்ன நடந்திருக்கு? சமாந்திரமா தான் ஆம்பியர் மானியை அணைச்சிருக்காங்க, வோல்ட் மானியை தொடர அணைச்சிருக்காங்க. அது முற்றிலும் பிள்ளை, ரெண்டுமே பிள்ளை. சோ இப்ப இதை பார்ப்போம். நாலாவது சுற்றை பாத்தீங்கன்னா இதுல ஓகே இருக்கு. ஏன்? ஃபர்ஸ்ட் ஆம்பியர் மானியை தொடர அணைச்சிருக்காங்க, வார கரண்ட் ஃபுல்லா வடிவா போயிடுது உள்ளுக்குள்ளால. பிறகு வோல்ட் மானியில என்ன செய்யுது? சமாந்திரமா பிரியுது, பிரிஞ்சு போகுது, பிரிஞ்சு பிறகு சமாந்திரமா போகுது. சோ இவ்வளவு என்னது? வோல்ட் மானியை இதை வச்சே சொல்லாம என்னது, இது வந்து ஒரு சமாந்திரமா இணைச்சிருக்காங்க, பல்புக்கு சமாந்திரமா இணைச்சிருக்காங்க. அதே நேரம் ஆம்பியர் மணி எப்படி இணைச்சிருக்காங்க? தொடராக இணைச்சிருக்காங்க. ஆகவே ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுது? ஃபோர்த் ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். தரப்பட்ட வரிப்படங்களுள் ஒளியியல் பொருளினூடான அதிரின் பாதையை பிழையாக காட்டுவது. அதை ஒருக்கா பார்த்துருவோம்.
முதலாவது தந்திருக்கிறது இந்த கன்வெக்ஸ் லென்ஸ், அதாவது குவிவு வில்லை தந்திருக்காங்க. பேர்லயே இருக்கு, குவிவு வில்லை. என்னது, வார இல்லா கதிரையும் என்ன செய்யணும், அவர் குவிக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப சமாந்திரமா வார, இப்படி முதலாவது படத்துல சமாந்திரமா வர பேரலலா பிரின்சிபல் அசிஸுக்கு, தலைமை அச்சுக்கு. சமாந்திரமா வந்தா என்ன செய்வார், இவர் குவியத்தினூடாக குவிக்க போறார். போக்கஸ் பாயிண்ட்டுக்குள்ளால குவிக்க போறார். அப்படி குவிக்கணும். இந்த முதலாவது படம் தனி. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான், பிள்ளையாக காட்டுவது கேட்டிருக்கான். ரெண்டாவது லென்ஸை பார்ப்போம். ரெண்டாவது என்னது, கன்வெக்ஸ் லென்ஸ் தான், பிரச்சனை இல்லை, குவிவு இல்லை. ஆனா இதுல என்ன தந்திருக்காரு, இப்படி போற கதிர், சமாந்தரமாக போற கதிர் என்ன நடந்திருக்கு, விரிஞ்சிட்டு போகுது. ஆனா இது படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல இது பிள்ளை. ஏன்னா குவிவு வில்லையில இப்படி பிரியாது, விலகாது. அப்படின்னா இதுல என்ன வில்ல வந்திருந்தா அப்படி விரிஞ்சு போயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். குழிவு வில்லை வந்திருந்தா இந்த இடத்துல பிரிஞ்சு போயிருப்பேன். ஏன், குழிவு வில்லை தான் என்ன செய்யும், சமாந்திரமாக வருகின்ற கதிரை எவ்வாறு பிரிக்க போறார், தன்னுண்ட குவியத்துல இருந்து வார மாதிரி பிரிச்சிருப்பாரு. இது எந்த வில்லியா இருந்திருந்தா, குழிவு வில்லியா இருந்திருந்தா, அவன் தந்தது என்னது, குவிவு வில்ல, கன்வெக்ஸ் தான் தந்திருக்காரு. கேபிளா தான் இப்படி போயிருப்பார். ரெண்டாவது ஷுவரா பிள்ளைய போட்டுடலாம். இப்ப அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா, மூன்றாவது ஒரு அரிய முடிவுடான முறிவு. அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுல ஒவ்வொன்றா நீங்க பார்க்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப இதுல போயிருக்க வேண்டிய கதிர் எப்படி போயிருக்கணும், இப்படி டிரெக்டா நேர்கோட்டுல போயிருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு, ஒரு ஐதான ஊடகத்துல இருந்து அடர்த்த ஊடகத்துக்கு போயிருக்கிறார். ஒரு ஐதான ஊடகம் வழியில இருந்து கொண்டு, யார்ல இருந்து கொண்டு கிளாஸுக்கு போயிருக்காரு. ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போயிருக்காரு, இறுக்கமான ஊடகத்துக்கு போயிருக்காரு. அப்படி ஊடகத்துக்கு போகும்போது என்ன நடக்கும், எதை நோக்கி முறிவடையும், செவ்வனை நோக்கி முறிவடையுமா, செவ்வனை விலத்தி முறிவடையும். இதுதான் அந்த இடத்துல செவ்வன். எப்படி முறிவடையணும், செவ்வனை நோக்கி முறிவடைஞ்சிருக்கணும். நேரா போயிருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு, ஒரு அடர்ந்த ஊடகத்துக்கு போனனால, டென்சர் மீடியத்துக்கு இவர் இப்படி போகாம என்ன நடந்திருக்கு, செவ்வனை நோக்கி வந்திருக்க. அதனால தானே என்ன நடந்திருக்கு, இதுதான் செவ்வன். செவ்வன் ஒண்ணுமே இல்லை, இதுல ரைட் ஆங்கிள் வரும் 90 பாகை. இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, அவரை நோக்கி போயிருக்கு. அதே மாதிரி என்ன செய்யலாம், இந்த இடத்துல திருப்பி ஒரு செவ்வனை கீறிப்பாருங்க. இப்படி ஒரு செவ்வன் இருக்க போது, இந்த இடத்துல இவர் எப்படி போயிருப்பார், இவ்வாறு நேரா போயிருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு, அடர்ந்த ஊடகத்துல இருந்து இதுல ஐதான ஊடகத்துக்கு போயிருக்க, அதாவது கண்ணாடியில இருந்து வழிக்கு போயிருக்க. அப்படி போகும்போது என்ன நடக்க போகுது, செவ்வனை நோக்கி முடிவடையுமா, விலத்தி முடிவடையுமா, டிரெக்டாவே சொல்லாம என்னது, அடர்ந்ததுல இருந்து ஐதானதுக்கு போகுதுன்னா கட்டாயமா விலத்தி தான் முடிவடையும். இப்படி போயிருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு, இவற்றையில இருந்து விலத்தி இந்த பக்கத்துக்கு வந்திருக்கு, இன்னும் விலத்தி இருக்காரு, போக வேண்டியதுல இருந்து இன்னும் விலத்தி போயிருக்காரு. மூன்றாவது படம் சரி. ஒரு அரியன் தந்த இவ்வாறு தான் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும். நாலாவது பிரச்சனை இல்லை, என்ன லென்ஸ் தந்திருக்காங்க, கன்கேவ் லென்ஸ் தந்திருக்காங்க. கன்கேவ் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, பேரலலா வந்துச்சுன்னா, சமாந்திரமாக வந்தால் என்ன நடக்கும், அது இந்த குவியத்துல இருந்து வர மாதிரி, போக்கல் பாயிண்ட்ல இருந்து வர மாதிரி விரிஞ்சு போகும். இந்த கேள்விக்கான விடை என்னவா இருக்க போகுது, ரெண்டாவது விடை. ரீசன் என்ன, அவன் கேட்டது பிள்ளையாக காட்டுவதை தான் கேட்டு இருக்கிறாங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் விசை தொகுதிகளில் விளையில் விசை பூஜ்ஜியமாக அமைந்தது. இப்ப இதுல விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும், எங்களுக்கு தெரியும் என்னது, ரெண்டு பக்கம் எதிர் எதிர் திசைகள்ல விளை விசைகளோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கணும், சமனா இருந்தா தான் அந்த பொருள் விளையில் விசை பூஜ்ஜியமாக இருக்கும். விளையில் விசை பூஜ்ஜியம்னா அந்த பொருள் என்ன நடக்க போகுது, ஓய்விலேயே இருக்கும், இல்லாட்டி சீரான வேகத்துல போயிட்டு இருக்கும், யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போயிட்டு இருக்கலாம், இல்லாட்டி ரெஸ்ட்ல இருப்பார். இதுதான் நியூட்டன முதலாம் விதி. அந்த வகையில ஏ படத்தை பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது, இடது பக்கம் பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு, 5 நியூட்டன். வலது பக்கம் என்ன இருக்கு, 10 நியூட்டன் சக 10 நியூட்டன். ஆகவே என்னவா இருக்க போகுது, 20 நியூட்டனா இருக்க போகுது. இப்ப அடுத்தது பார்ப்போம். இதுல என்ன நடந்திருக்கு, பில 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இடது பக்கமா இருக்குது, அதே மாதிரி 10 நியூட்டன் ஃபோர்ஸ், இன்னொரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இடது பக்கமா இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு 20 நியூட்டன் வந்துட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில என்ன நடந்திருக்கு, வலது பக்கமா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. இப்ப அதே மாதிரி சில பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இதுலயும் 25 நியூட்டன் வந்திருக்கு இடது பக்கமா,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 40 நியூட்டன் வந்துருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு சின்ன பிள்ளை இதுல அமையாததுன்னு வரணும். பூச்சியமாக அமையாதது இல்லாட்டி அமையாதவை. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப விளைவு விசை பூச்சியமா இருக்கணும்னு என்ன நடந்திருக்கணும்? வலது பக்கமும் இடது பக்கமும் ஈக்குவலா இருந்திருக்கணும். ஆனா இப்ப எங்களுக்கு டிரெக்டாவே சொல்லலாம் என்னது, ஒன்றுல கூட வலது பக்கம் இடது பக்கமான டோட்டல் விசைகள் ஈக்குவலா இல்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் 20 நியூட்டன் இருந்திருக்கணும். சமன் இல்ல. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இங்க 20 நியூட்டன் இங்க 20 நியூட்டன் இருந்திருக்கணும். ஆனா 5 தான் இருக்கு. அதுவும் என்னது, சமன் இல்ல. அதே மாதிரி சிஏ பாத்தீங்கன்னா இங்க 25 நியூட்டன் 40 நியூட்டன் அதுவும் என்னது, சமன் இல்லாம தான் இருக்கு. இப்ப கேள்வி என்ன, விளையில் விசை பூஜ்ஜியமாக அமையாதது இல்லாட்டி அமையாதவை. ஒன்றும் என்னது, அமையவில்லை. என்ன ஆன்சரா இருக்க போகுது, ஏபிசி தான் ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இத்தொகுதி சமநிலையில் இருக்க தேவையான எப்பினுடைய பெருமானம் யாது? எங்களுக்கு டிரெக்டாவே சொல்லலாம் என்னது, சம அளவு கோணத்துல திரும்பி இருக்கு. 120 பாகையிலே இருக்கு எல்லாமே. 60 நியூட்டன் ஏனைய 2 விசைகளும் இருந்தால் 3வது விசை என்ன தரமனா இருக்கணும், கட்டாயமா சமச்சீரா இருக்கனால 60 நியூட்டன் தான் இருக்கணும். இதுல ஆக குழம்ப தேவையில்லை, டிரெக்டா நீங்க போடலாம். ஏ லெவலுக்கு வந்த பிறகுதான் நீங்க எவ்வாறு மீதி கால்குலேஷன் செய்யறதை படிப்பீங்க. இப்ப டிரெக்டாவே நாங்க சொல்லலாம் என்னது, 120 பாகை சம பாகையில இருக்கு பிரிஞ்சு. ஆகவே மூன்றும் என்னவா இருக்கணும், சமச்சீரா இருக்கணும். அதாவது சம பெருமனாக இருந்தா மாத்திரம் தான் என்னவா இருக்கும், சமநிலையில இருக்கும். ஆகவே என்ன விடையா இருக்க போகுது, 60 நியூட்டன் தான் ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த வினாவை பார்ப்போம். திண்ம மெழுகு மாதிரி ஒன்று நன்றாக வெப்பப்படுத்தப்பட்டு குளிர விடப்படுகிறது. நன்றாக வெப்பப்படுத்துறாங்களா, சொல்லிட்டா இருக்கிற ஒரு மெழுகு. அப்படி நன்றாக வெப்பப்படுத்தப்பட்டு என்ன செய்யறாங்களா, குளிர விடுறாங்களாம். அதன் போதான நேரத்துடன் வெப்பநிலையின் மாறலை இந்த படத்தை காட்டுகிறது. அந்த கிராஃப் காட்டுது டைமோட எப்படி அந்த வெப்பநிலை மாறிச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, வெளியில இருந்து நாங்க ஹீட் பண்றோம். வெளியில இருந்து ஹீட் பண்ண என்ன நடக்க போகுது, டெம்பரேச்சர் கூடிட்டு போயிருக்கு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடந்திருக்கு, மேக்சிமம் அந்த பிறகு 70ல நாங்க டெம்பரேச்சரை, அதாவது வெப்பப்படுத்துறத ஹீட் பண்றதை நிப்பாட்டிட்டோம். வெப்பப்படுத்துறத அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, குறைஞ்சு கொண்டு போயிருக்கு. அதுதான் கிராஃப் காட்டியிருக்கு. இப்ப பார்ப்போம். இவ்வரைவினை பயன்படுத்தி மெழுகுண்டா உருகு நிலை என்னன்னு கேட்டிருக்கு. மெல்டிங் பாயிண்ட். உருகு நிலைன்னா என்ன, அது உருகுறதுக்கு தேவையான அந்த வெப்பநிலையை கேட்டிருக்கு. இந்த கிராஃபை வச்சு கண்டுபிடிக்கட்டா. இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, உருகு நிலை இல்லாட்டி கொதிநிலையில முக்கியமான ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன நடக்கும், நாங்க எவ்வளவு வெப்பப்படுத்தினாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரேச்சர் மாறாம இருக்கு. அதுக்கான ரீசனை நீங்க பிறகு படிப்பீங்க. ஆனா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது, மெல்டிங் பாயிண்ட் இல்லாட்டி பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுலயும், உருகுநிலை இல்லாட்டி கொதிநிலை, இந்த ரெண்டுலயும் என்ன நடக்கும்னா, நீங்க வெப்பத்தை கொடுக்க கொஞ்ச நேரத்துக்கு அது எப்பயுமே மாறாம இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 25ல இருந்து நாங்க கூட்டிட்டு போறாங்க, வெப்பநிலை கூட்டிட்டு போய் ஒரு கட்டத்துல என்ன நடக்குது, மாறாமலே இருக்கு. இதுதான் என்னவா இருக்க போகுது. ஆனா வெப்பத்தை நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம், நன்றாக வெப்பப்படுத்திட்டு தான் இருக்கோம். டைம் போகுது, ஒவ்வொரு நேரமும் நாங்க வெப்பப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா அது என்ன செய்யுது, வெப்பநிலை மாறாம இருக்கு. இதுதான் என்னது, இது திண்மம் எங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கார். திண்மத்தில இருந்து அடுத்தது என்ன நடக்குது, மாறாம வருதுன்னா இது கட்டாயமா கொதிநிலையா இருக்காது, பாயிலிங் பாயிண்டா இருக்காது. ரீசன் என்ன, திண்மத்தில இருந்து கொதிநிலைக்கு டிரெக்டா போகாது. என்ன நடந்திருக்கு, இதுதான் உருகு நிலை, மெல்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்குது, திருப்பி கூட்டிட்டு இருக்கு, தண்ணியா மாறி, அதாவது சரி தண்ணின்னு சொல்றதை விட திரவம் லிக்விடா மாறின பிறகு என்ன நடக்க போகுது, திருப்பி கூட்டிட்டு போகுது. பிறகு நாங்க வெப்பத்தை படுத்துறதை நிறுத்தின பிறகு என்ன நடக்க போகுது, திருப்பி இது குறைஞ்சிட்டு வரப்போகிற வெப்பநிலை குறைஞ்சு திருப்பியும் என்ன செய்யணும், உருகுநிலை மாதிரி அதை நாங்க என்ன சொல்லுவோம், உறைநிலைன்னு சொல்லுவோம். அதே பாயிண்ட் தான் இருக்க போகுது. ஆனா என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல திரவம் திருப்பி திண்மமா மாறுது. அதுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். நாங்க வெப்பத்தை கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி வெப்பத்தை இழந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே வெப்பநிலையில மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 55லயே நிக்குது. இதுல இருந்து என்ன சொல்லலாம், உருகு நிலை என்னவா இருக்க போகுது, 55 பாகை செல்சியஸா இருக்க போகுது. இவ்வாறு இந்த கிராஃப்ஸை வச்சு உங்களுக்கு தெரிய காணக்கூடியதாக இருக்கணும். இந்த வீடியோல டியூட்டோரியல் 1க்கான கேள்விகள் அனைத்து முடிந்து விட்டது. அடுத்த வீடியோஸ்ல தொடர்ச்சியாக டியூட்டோரியல் 2க்கான விடைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.